ஆகாஷ் டெலிசன் என்கின்ற 26 வயது பட்டதாரி இளைஞர் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரை ஒரு வழக்கிற்காக பிடிச்சு அவர் 16 காவலர்கள் அவர் அடித்து அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த வழக்கு, அதாவது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆகாஷ் டெலிசன். இந்த காவலர்கள் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த வழக்கு SC ST வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த நிலையில் குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருக்கிறாங்க. அந்த ஆகாஷ் டெலிசனுடைய உடலையும் அந்த கிராம மக்கள் வாங்க மறுத்து கிட்டத்தட்ட 75 நாட்களுக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விவகாரம் குறித்து சட்ட ரீதியாக இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது சரியா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். நீங்கள் முதல்ல ஒன்றை பார்க்கணும். ஆகாஷ் டெலிசன் எதுக்காக கைது செய்யப்பட்டார்? என்ன குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார்? மதுவுக்கு எதிராக, கஞ்சாவுக்கு எதிராக அவர் திரளுகிறாரு. கஞ்சா வியாபாரிகளுக்கு எதிராக அவர் குரல் கொடுக்காரு. அதுல ஒரு தகராறு நடக்குது. அதுல தகராறு நடக்கு. அப்ப அதனுடைய விளைவாக கஞ்சா விற்பவர்களுக்கு ஆதரவாக காவல்துறையை செயல்பட்டு கஞ்சா விற்கிறவர்களுடைய ஒரு பெருந்தொகையை பெற்றுக்கொண்டு இந்த ஆகாஷ் டெலிசன் கொலை செய்யப்படுறாரு. இதுதான் வழக்கு, உண்மையான நடந்த நிகழ்ச்சி. பின்புலம் இதுதான். அதனாலதான் இன்னைக்கு கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தவங்க யாரு? மது ஆலைகள் நடத்துபவர்களும் கஞ்சா மக்கள் விரோத செயலை செய்திருந்தவர்களும் தான் மந்திரிகளாகவும் இதாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனுடைய விளைவாக தான் சமூகத்திற்கு ஆதரவான செயல்களை, சமூக செயல்பாட்டாளர்களை தண்டிக்கும் விதமாக, கொலை செய்யும் விதமாக, அவர்களுக்கு ஆதரவானவர்களுக்கு இந்த காவல்துறை செயல்பட்டு வந்துச்சு. அதனுடைய ஒரு உதாரணம் தான் ஆகாஷ் டெலிசனுடைய கொலை. ஆகாஷ் டெலிசன் எதுக்காக கொலை செய்யப்படுறாருன்னா, போதை வியாபாரிகளுக்கு எதிராக, மஃபியா கும்பல்களுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரே காரணத்திற்காக கொலை செய்யப்படுறாரு. நீ என்னடா மசிறு கேட்கறது? நாங்கள்லாம் இப்போ காவல்துறையெல்லாம் எதுக்குடா இருக்கோம் அப்படிங்க கேள்வி. காவல்துறை எதுக்கு இருக்கு? மாமூல் வாங்கி அந்த நேரத்தில் இன்னைக்கு பெரிய கஞ்சா வியாபாரியே எங்கேருந்து இருக்கிறாரு? அது காவல்துறைக்கு தெரியாதா? அந்த கஞ்சா வியாபாரியால் 1-2 பேர் கொலை செய்யப்படலை. அந்த கஞ்சா வியாபாரியுடைய ஆதரவாளர்கள் தான் இந்த பையன் கூட, இந்த சின்னத்துறையை அடித்தானே, அவன்லாம் இது இயற்கையாக நடக்கு, இயற்கையாக நடக்கு. கடைசியில் யாரால பாதுகாக்கப்படுறான்? அந்த கஞ்சா வியாபாரி அதே சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத தன்னுடைய கஞ்சா வியாபாரத்திற்கு சமூகத்தை பின்புலமாக பயன்படுத்தி கொண்டு செயல்படுகின்ற விளைவு தான் இந்த இது நடக்கு. ஒரு குற்றவாளிகளுக்கு ஆதரவா ஒரு சமூகமே பின்புலமா ஆதரவு தெரிவிக்கிறது அது அந்த சமூகத்தை எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. சமூகத்தை பயன்படுத்துறாங்க. அதாவது ஒரு சமூகம் அதுக்காண்டி இந்த சமூகமே குற்றப்பின்னணி உடையதுதான், இவங்கெல்லாம் குற்றத்தையே செய்வாங்க அப்படின்லாம் பார்க்க முடியாது. அந்த சமூகத்தை நாங்கள்லாம் பாடுறா, நாங்கள் அந்த காலத்துலேருந்தே குற்றம் செஞ்சுக்கிட்டு வந்தவங்க, இன்னைக்கும் எங்களுக்கு அதுக்கு ரைட் இருக்குடா, லீகல் ரைட்டுங்கிறது கிளைம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பேர் வராங்க. அதை பயன்படுத்திட்டு பழைய திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களை கையில் வச்சுக்கிட்டு இந்த மக்களை மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதனுடைய விளைவு நம்ம இந்த தேர்தலில் வெளிச்சம் போட்டு கட்டிடுச்சு. அதுக்கு பின்னால் இப்போத்தான் அதைத்தான் இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தான் இதுக்கு மணி கட்டணும், பூனைக்கு மணி கட்டணும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வழக்கு SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டமும் இந்திய தண்டனை சட்டமும் ஒன்று கிடையாது. அது ஒரு தவறு செய்தவனுக்கு இது ஒண்டி கொடுக்குது. இந்த SC STங்கிறது என்ன வழக்கு அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு 17 தெளிவாக சொல்லுது, தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. எப்படி கஞ்சா ஒழிக்கப்பட்டு விட்டது, மது ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறோமா, அது மாதிரி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்றீங்கள. பழையபடி தீண்டாமையை எவன் பேசினானோ அது இந்திய அரசியல் சட்டத்தை மீறுகின்ற செயல். சட்டத்தை மீறுற மாதிரி, சட்டத்தை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, வேற சாதாரண சட்டத்தை இல்லை. அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒருத்தன் தவறு செஞ்சாங்கன்னா 124 செடேஷன் தான், தேச துரோக குற்றம். அதாவது தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது தேச துரோக குற்றம். அதனாலதான் அதுக்கு ஸ்பெஷலா கொடுத்து பெயிலே கிடையாது அப்படிங்க. சும்மா சாதாரணமா நீங்க எடுத்த உடனே பெயில் இல்லை அப்படிங்கிறது இல்லை.
அப்படிப்பட்ட வழக்குல இந்த மக்கள் உண்மையிலே அவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் மதுவுக்கு எதிராகவும் போதைக்கு எதிராகவும் மனிதர்கள் தாங்க. அப்ப போதை எங்க இருந்து விற்கப்படுது? அப்படின்னா அந்த போதைக்கு போதை சாம்ராஜ்யத்தினுடைய தலைவனை யார் இருக்கா? அவங்களை இவங்க கண்டுபிடிக்க முடியாதா? கஞ்சா கேஸ் போடுறாங்க. கஞ்சா வாங்கணும்ட்ட குடிச்சவன்ட்ட கஞ்சா குடிச்சிட்டு இருக்கான், கஞ்சா 20 கிராம் கஞ்சா வச்சிருக்கான்னு சொல்லலாம். எப்ப இதை யாற்ற வாங்கினேன், இன்னாற்ற வாங்கினேன், அவன்கிட்ட போய் நீ யாற்ற வாங்கினு பிடிச்சி போக முடியாதா? அதான காவல்துறையுடைய வேலை. இங்கேயே கட் பண்ணிக்கிட்டு கஞ்சா பிடிக்க அவன்கிட்ட 20 கிராம் கஞ்சா இருந்துச்சு, நாங்கள் பிடித்த அவரை வழக்கு போட்டு விட்டோம். ஏன்டா இந்த 20 கிராம் கஞ்சா அவனாய உற்பத்தி பண்ணா பயிரிட்டான், அறிய வேண்டாமா? இதை கேட்குற நீதிபதிக்கு அறிய வேண்டாமா கொஞ்சமாவது? இந்த கஞ்சா பிடிபடுற விவரங்கள் இதே நடந்துக்கிறது. அப்ப நீ அவன் உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பான், நீ வித்துக்கிட்டே இருப்ப. விற்கவனை மட்டும் ஃபார்மாலிட்டிக்கு கேஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன் புள்ளியல் விவரத்திற்காக. அதை நானும் பேசி இது முடிச்சுக்கிட்டு இருப்பேன். அதுல அரசுக்கு கட்டுப்படாதவன், போலீஸ் துறைக்கு முறையா மாமூல் கொடுக்காதவன்லாம் உள்ள பிடிச்சி தள்ளிடுவேன். போலீஸ் துறைக்கு மாமூல் கொடுக்குறவன் கரெக்டா வித்துக்கிட்டு இருப்பான். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை நீ தடை செய்கிறாயே அப்படிங்கறதுதான் கொலை. இவன் கஞ்சாவுக்கு எதிராக இருக்கிறான், மக்களுக்கு போதை வயதிலிருந்து மக்களை மீட்டு நினைக்கிறான். ஒரு சமூக செயல்பாட்டாளருங்க. ஆகாஷ் டெலிவிஷன் சாதாரண சும்மா ஒரு திருட்டு குற்றவாளி கிடையாதுங்க. ஒரு திருட்டு குற்றவாளியை கூட நாங்க திருட்டு பொருளை நாங்கள் கைப்பற்றதுக்கா அடிச்சோம், ஏதோ இதாகி போச்சுன்னு சொல்லலாங்க. அதுல கூட உங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவர் ஒரு சமூக செயல்பாட்டாளர். அதுவும் எதற்கான மக்களுக்கு ரொம்ப அடிமைத்தனம், மது போதைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சமூக செயல்பாட்டாளரை நீ அடிச்சு கொண்டீங்கன்னா அப்ப காவல்துறை யாருக்கா இருக்க? நீ இப்ப இந்த வேலையை காவல்துறை செஞ்சிருக்கணும். போதை ஒழிக்கிற வேலையை நீ செய்யற வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். மக்கள்கிட்ட அவேர்னஸ் ஏற்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறான். மக்கள்கிட்ட எதுக்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துற அப்படின்னு கேட்ட கேள்வி இல்லையா இது? அதாவது ஒரு இது சொல்லுவாங்க, சாத்தான் இருக்கும் வரைக்கும் தான் பாதிரியாருக்கு வேலை. இப்ப சாத்தான்களை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறது யார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா? பாதிரியார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாதிரியார் வேலை பார்க்கறது இந்த போலீஸ். சாத்தானை ஒழிக்கணும்னு நினைச்சது யாரு? நம்ம ஆகாஷ் டெலிவிஷன். உண்மையிலே சாத்தான் ஒழிக்கப்பட்டு விட்டால் பாதிரியாருக்கு வேலை கிடையாதுல்ல. அப்ப மதுவுக்கு எதிரானவர்களை மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி உச்சியா நடவடிக்கை எடுத்தாச்சுன்னு இந்த காவல்துறைக்கு என்ன வேலை இருக்கு? அவர்களுக்கு காவல்துறைக்கு அரசு சம்பளம் மட்டும் போதுவதில்லை, போதுமானது அல்ல. அப்படி ஒரு உளவியலா செட் ஆயிட்டாங்க எல்லாருமே. அரசு ஊழியர்களே பெரும்பான்மை 50% மேல அரசு ஊழியர்கள் இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னா, அரசு கொடுக்கும் சம்பளம் நமக்கு போதுமானது அல்ல, பிறகு வருமானம் வந்தா தான் அது ஊதியம்னே நினைக்கிறாங்க. அது காவல்துறையில 190% இருக்கு. அப்படி வாங்குற சம்பளம் அவங்க உடம்புல ஒட்டுமா இல்ல? அது நம்ம அது இயற்கைக்கு பொருள் முதல்வாதியா நீங்க பேசணும். ஏன்னா அது இயற்கைகளுக்கு மாறாக பேசிட்டு இருக்க கூடாது. ஒட்டுமா ஒட்டாத அன்னைக்கு திருட்டு பையன் மட்டும்தானே பெரிய ஆளா இருந்துட்டு இருக்கான். நீங்க கண்ணகி சாம விட்ட நாடு, அதையும் பாத்துக்கிறோம். நீங்க அது அறம் சார்ந்து பாடலாம். அறப்பாட்டு பாடி நம்ம இறையனார் இவர் அறப்பாட்டு பாடினாரு. அதே மாதிரி ராஜீவ் காந்தி செத்தார்ல, அதே மாதிரி இங்க இன்னும் அறம்பாடுவதற்கு தான் இந்த ஒருவேளை அறம்பாடுதனுடைய விளைவுதான் திமுகவுடைய தோல்வியே. இந்த மது குடிக்காங்கல்ல, மது குடித்து மதுவால் சீரழிந்த குடும்பங்களுடைய சாபம்தான். எங்க கனிமொழி சாரிய ஃபேக்டரி, ஸ்டாலின் சாரிய ஃபேக்டரி, டிஆர் பாலு சாரிய ஃபேக்டரி அடைக்க அதுல இருக்க மந்திரிகள்ல 30 மந்திரி இருந்தானா 25 மந்திரி சாரிய ஃபேக்டரி வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் மதுக்கு எதிராக மதுக்கு எதிரான குடியே கெடுக்கும் அப்படின்னு போட்டுக்கிறது. குடி யாரு குடியே கெடுக்கும்? எங்க குடியே கெடுக்கும். உன் குடியே வாழ வச்சுக்கிட்டு இருக்குல்ல. ஆமா, அவங்க வாழ்ந்துட்டு தான் இருந்துகிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு நீங்க அந்த பாவத்தை நீங்க சம்பாதிச்சிட்டீங்கல்ல, மௌனமாக மக்கள் தீர்மானிச்சிட்டாங்க. பாவத்தின் சம்பளம் அப்படின்ற மாதிரி மௌனத்தின் இது விட்டாங்க. ஆனால் நாம் எதிர்பார்க்க வேண்டியது, நாம் இப்போ அதிகமாக எதிர்பார்க்கிறோம். இந்த தவைக்க அரசு கிட்ட ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிறோம். ஆகாஷ் டெலிவிஷன் கொலையில நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இப்ப இந்த வழக்கை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 16 பேர் குற்றவாளிகளா சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
பெயரை கூட சேர்க்கல, அதே சமயத்துல வந்து குற்றவாளிகளை கைது செய்யல அப்படிங்கிறத பிரதானமா இது வந்து அதாவது என்னமோ சொல்லுவாங்கல்ல, அதாவது நீங்க என்ன அப்படின்னா மற்ற ரோட்லேயோ தெருவுலையோ எங்கேயோ நடக்கணும்னு வச்சுக்கோங்க, நீங்க அதை போய் வந்து அந்த சாட்சியை கூப்பிடு இந்த சாட்சியை கூப்பிடுன்னு கூப்பிடணும். இங்க ஒண்ணுமே கிடையாது. காவல் நிலையத்துக்கு கூட்டி போறாங்க, அடிக்காங்க. அன்னைக்கு காவல் நிலையத்தில் இருந்தவங்க எத்தனை பேர்? இது வந்து நீங்க வந்து காவல் நிலையத்தில் லிஸ்ட் இல்லையா? காவல் நிலையத்துல இருந்து ரோட்ல வரவன வந்து அடிச்சிருப்பான். காவல் நிலையத்தில் காவல் நிலையத்திலாம் அடிச்சிருக்கணும். அந்த காவல் நிலையத்தில் வேற ஒரு காவல் நிலையத்திலிருந்து வந்து போலீஸார் அங்க வந்து அடிப்பாரா? அடிச்சிருந்தா உனக்கு தெரியாம எப்படி அடிக்க முடியும்? இன்னொருத்தனை கொண்டு வந்து விசாரணை அதிகாரி இவங்க தானே. விசாரணை அதிகாரி இவங்க தானே. அதனால வந்து காவல் இந்த கொலைகள் வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கு. 16 பேரை சொல்றோம். 16 பேர் இல்லைன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு. நீங்க வந்து முன்னால மற்ற வழக்குகள்லாம் வந்து குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருன்னா குற்றம் சாட்டுறவனுக்கு. சரி, இந்த வழக்கை பொறுத்தவரையில நாங்க குற்றம் சாட்டினா நீ இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு எஸ்சிஎஸ்டில உனக்கு. சம்பந்தப்பட்டவர்களுக்கு நான் இல்லைன்னு சொல்லணும் நீ. ஓஹோ, அந்த 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 ரைட்டு கூட எங்களுக்கு இருக்குல்ல. இது வெறும் குற்ற வழக்காவே அதான் சொல்றேன். குற்ற வழக்குகளுக்கும் இந்த வழக்கு வித்தியாசம் இருக்குன்னு நான் சொல்றேன். சிறப்பு சட்டத்துக்கும் இந்த சிறப்பு சட்டம், அதுவும் எஸ்சி சிறப்பு சட்டத்துக்கும் மற்ற சட்டங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப ஆகாஷ் டெலிசன் வந்து தன்னுடைய வாக்குமூலத்துல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, குறிப்பிட்டு என்னுடைய சாதியை பேரை சொல்லி அடிச்சாங்க அப்படிங்கறது வந்து அவரு தீர்க்கமா வந்து அந்த வழக்குல சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல 28 இடங்கள்ல வந்து காயம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து சொல்லுது. இது குறித்து இது ரொம்ப பொருத்தமா இருக்கு. என்னை அடிச்சாங்கன்னு சொல்றாரு, பொருத்தமா இருக்கு. யாரு அடிச்சாங்கன்னு பொறுப்பு பண்ண வேண்டியது போலீஸ் தானே. இப்ப இது வந்து நான் தான் சொல்றேன், வெளியே ரோட்ல நடக்கல, யாரோ அடிச்சு போட்டு போயிட்டாங்க, நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றதுக்கு உன் காவல் நிலையத்துக்குள்ள வச்சு நடந்திருக்கு. ஆனா காவல் நிலையத்துல இருந்து எத்தனை பேர் இருந்த எல்லாரையும் விசாரி. சிசிடிவி கேமரா இருக்கும் இல்லையா? சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் நீங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் என்ன இருக்கணும். ஆனா அங்க மறைக்கப்பட்டிருக்கும். ஏன் மறைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது ரீசன் கொண்டு வரணும்ல. அப்ப மறைத்தவர்கள் யாரு, அதை மறைச்சது யாரு அப்படின்னு கொண்டு வரணும். அதான் நான் சொல்றேன். கஞ்சா கொண்டு வந்து விற்கையில இங்க இருந்து ஒருத்தனா பிடிச்சின்னா செயின் போகாதா? பிடிக்க முடியாதா? முடியும். ஏன் செய்ய மாட்டேங்கிய? அதேதான். அப்ப காவல்துறையினர் பிடிச்சிட்டு போனது யாரு, அடிச்சது யாரு, இதெல்லாம் விசாரிச்சுன்னா தெரியும்ல. இல்ல ஒருத்தர் சொன்னாலே அடுத்த சொல்லிடுவாரு. ஒருத்தர் குற்றவாளி சேர்த்தாலே எல்லாம் இவங்க தான் சொல்லிடுவாங்க. கூட்டு களவாணிகள் சொல்லி எதுக்காக நான் இதை வந்து ஓங்கி சொல்றோம்னா, ராமர் படுகொலையும் இதுதான். ஏன்னா நான் போய் தான் ராமர் வந்து கஞ்சாவுக்கு எதிராக பெட்டிஷன் கொடுக்காரு. அந்த பெட்டிஷனை நான் தான் போய் ரெப்ரசென்ட் பண்றேன். தொடர்ச்சியா கஞ்சாவுக்கு எதிராக யார் யார் நடக்காங்களோ அவர்களெல்லாம் கொலை செய்யப்படுகிறாங்க. இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கு. 60 நாள்ல வந்து சார்ஜ் ஷீட் போடணும் அப்படிங்கிறதா எஸ்சிஎஸ்டி வழக்கினுடைய தன்மை. ஆனா இன்னும் 75 நாள் கடந்து போயிட்டு இருக்கு. இதே குற்றம் இந்த 60 நாளையில வந்து நீ ஏன் சார்ஜ் ஷீட் போடல? யார் பொறுப்பேற்பது? யாரு பொறுப்பேற்பா? அந்த விசாரணை அதிகாரி இருக்காருல்ல, எஃப்ஐஆர் வாங்கி விசாரணை அதிகாரி இருக்காங்க, அவர் தான் பொறுப்பேற்கணும். நான் என்ன இல்ல அதுல இருந்து 2வது சொல்லணும்னா, அந்த விசாரணை அதிகாரி செய்யாம இருந்தா செக்ஷன் 4 படி அவர் கொலை குற்றவாளி. அப்ப சிபிசிஐடியும் இந்த வளையத்தில் வரும். சிபிசிஐடி வந்து இப்பதானே வாங்கியிருக்காங்க, வாங்கின நாள்ல இருந்தானே கணக்கு. அந்த முதல் விசாரணை அதிகாரி இருக்காருல்ல, எஃப்ஐஆர் போட்டாரு, விசாரணை அதிகாரி வராங்க. அந்த விசாரணை அதிகாரி ஏன் 60 நாளைக்குள்ள போடல அப்படிங்கிற குற்றத்தை சொல்லாம இருக்கிறது அவரும் குற்றவாளி. செக்ஷன் 4 வந்து தெளிவா சொல்லுது, அவரும் குற்றவாளி ஆக்கு அப்படிங்க. குற்றத்துக்கு ஊடுதலா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. யாரு உறுதுணையா இருக்காங்களோ, சாட்சியத்தை மறைக்கிறதுக்கு மேற்கொள்றாங்களோ, அதான் சொல்லலாம். அன்றைய அரசு வந்து குற்றவாளிகளை காப்பாற்றியது. அதாவது கண்ணாசம் பாடின மாதிரி, காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கல்வனின் வாழ்விலும் நியாயம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிகளுக்கு ஏற்ப பழைய திமுக அரசு செஞ்சிச்சு. இப்ப அவங்களை காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா மக்கள் அனைவரும், தமிழக மக்கள் அனைவருமே நினைச்சிருக்காங்க யாரும் இந்த மாதிரி குற்றவாளிகளை காப்பாற்ற மாட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தவைக்க அரசு. நிச்சயமா நமக்கு நீதி கிடைக்கும் நம்புறோம். ஏன்னா சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. சிபிசிஐடி வழக்கு கையில் எடுத்ததும் அவங்க என்ன கையில் எடுக்காங்கன்னு நிலையிலிருந்து தான் அவங்களுக்கு கணக்கு. அந்த கணக்கு தான். ஆனா கணக்கு அப்படித்தான் வர முடியும். ஏன்னா விசாரணை அதிகாரி 60 நாளுக்குள்ள இது விசாரணை பண்ணி போடணும். இப்ப அவன் 60 நாளைக்கு டை எடுத்தாங்கன்னா இந்த பழைய டை ஏன் போச்சு அப்படின்னு சொல்லி அவன் மேல அவன் நிச்சயமா தண்டிக்கப்படணும். அவரே இந்த வழக்குல சேர்ப்பாங்க. கண்டிப்பா குற்றவாளியாக்கணும். குற்றவாளியாக்கி தான் விசாரிக்கணும். நான் என்ன கேட்கறேன்னா, இத்தனை நாள் இந்த வழக்கிற்கு தடைகளை சேகரிக்கவும் இந்த மாதிரி குற்றவாளிகள் சொல்றதுக்கும் இத்தனை நாள் ஆகுமா? ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நீங்க வந்து ஒரு இடத்துல செத்து கிடக்கான், சாவு பற்றியே தெரியல, காட்டுக்குள்ள கிடக்கான், அப்படிங்கிற நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியாது, எங்கேயே தேடி அணிவாங்க, குழு கிடைக்காது. அந்த வழக்குகள் நீங்க சொல்றதுக்கு ரைட் இருக்கு. இது காவல் நிலையத்திலிருந்து நீங்க பிடிச்சிட்டு போனது கன்ஃபார்மா தெரியுது.
அதுக்கு பிறகு பிணமா தூக்கி கொண்டாந்து சேர்க்கேன்னு தெரியுது. அவன் மேல 28 காயங்கள் இருக்குன்னு தெரியுது. தெரியுது. அவனே வாக்குமூலம் கொடுத்துருக்கான், என்னை போட்டு அடிக்காங்கன்னு சொல்லி. ஆமா. இதுல காலை என்னத்துக்கு உடைச்சிருக்காங்க. இருக்கு? ஆமா. இதுல என்ன இருக்கு? ஆ. இதுக்கு வந்து அவங்க காரணமே சொல்ல முடியாது. ம். முதல் விசாரணை செய்ய தொடங்கிய அதிகாரியே குற்றவாளி. ஓ. ஏன்னா குற்றவாளிகளை காப்பாற்ற நினைக்காங்கல்ல. மற்ற வழக்குகள் அப்படி வராது. ஆ, ஆ. இந்த வழக்குல செக்ஷன் 4 வந்து தெளிவா சொல்லுது. ம். இப்ப இந்த ஆகாஷ் சலீசனுடைய அந்த வழக்கு விசாரணையை பொறுத்தவரை சிபிசிஐடி வந்து இந்த குற்றவாளிகளை வந்து நீதிமன்றம் மூலமா வர வச்சு தான் விசாரிக்கிறதா வந்து தகவல் சொல்றாங்க. இந்த அது சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. 15A என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குற்றவாளிகளுக்கு சமன் அனுப்பி விசாரிக்கணும், சாட்சிகளுக்கு முறையா சமன் அனுப்பி விசாரிக்கணும் அப்படின்னு இருக்கு. அந்த விசாரணையை வந்து வீடியோ பண்ணணும். ஓ, என்ன பேசுனாங்க, என்ன சொல்லுறாங்க அப்படிங்கிறது. நீங்க விசாரிச்சு அவன் உண்மையிலே வந்தா பிறகு வந்து மாத்தி வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுல்ல. அதுக்காண்டி எந்த விசாரணையுமே வீடியோ பதிவு தான் பண்ணணும் இருக்கு. அதுவும் SC/ST ஆக்ட்ல 15A(10). இல்ல, இந்த விசாரணையும் கூட இந்த வழக்குல வந்து தொய்வு ஏற்படுவதற்கான காரணமா இருக்கலாமா? இப்படியான விசாரணை இல்ல, இந்த ஆட்சி மாற்றம் தான். இந்த தேர்தலில் இந்த ஆட்சி மாற்றம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் தொய்வா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து இதா இருக்காது. சிபிசிஐடி நிச்சயமா வந்து அவர்களை கைது செய்து விசாரிப்பாங்கன்னு நம்புறோம். சிபிசிஐடி மேல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு.